இது என்ன சபை? மக்கள் சபை. மக்கள் கூடியிருந்தார் மக்கள் சபை. தேவர்கள் கூடியிருந்தார் தேவ சபை. ராஜர்கள் கூடியிருந்தார் ராஜ்யசபை. சபை முன்பு வந்தாரு. நான் யாரு? என் பேரு கேட்கடா சொல்றேன். சபை நாடி வருகின்ற போது அந்த பின்ன அழைத்தோம். உயிரோடு சொல்லுதான் உயிரோடு சொல்லுதான் மலைப்பே உயிரோடு கொண்டு என்னுடைய பேரு கண்ட பேர் என்றார். நீங்க தானா? என்னுடைய பேரு கண்ட பேர் என்றார். அப்படி இருக்கும்போது நானும் காட்டிற்கு வேட்டை ஆடுவதற்காக வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? 5 நாளா 10 நாளா 6 மாத காலங்கள். 6 மாத காலங்கள் ஆகிவிட்டது. இன்றைய தினத்திலே என்னுடைய பெஞ்சாதி மேலே நேபகம் வந்துவிட்டது. ஆகையால் என்னுடைய தேவையாகப்பட்டவர் காண வேண்டும். வரலாமா? அரைக்கு வேற அப்படி நாமோ 6 மாத காலங்கள் விலகி இன்றைய தினத்திலே என்னுடைய பெஞ்சாலை பார்க்க வேண்டும். ஆகையால் அப்படி இருக்கும்போது நாமோ காட்டிலே இருக்கக்கூடிய மிருகங்கள் கரடி, சிங்கம், சிறுத்தை அப்படி என்று சொல்லக்கூடிய பல வர்ண மிருகங்களை வேட்டையாடி கொண்டு அந்த
அகல் வந்த மிருகம் எல்லாம் வேட்டையாடி மன்னன் ஆழ்வரித்து இறந்தவங்க ஆடிய மிருகம் எல்லாம் வேட்டையாடி மன்னன் காவடியா கட்டிக்கிட்டு இறந்தவங்க அந்த அகம்பட்ட மிருகம் எல்லாம் வேட்டையாடி காவடியா எடுத்துக்கொண்டு வருகின்ற வழியிலே அப்படி வருகின்ற பொழுது இந்த வீதியிலே வருகின்ற நேரத்திலே என்னுடைய தேவியாகப்பட்டவள் மாமா வருவார் என்று எப்படி மாமா வருவார் என்று மகிழ்ச்சியாக இருப்பாள் கணவன் வருவார் என்று காத்து கொண்டு இருப்பாள் தான் வருவான் என்று அவளாக இருப்பாள் அவளாக இருப்பாள் இந்த நேரத்திலே வருகின்ற வகையிலே வருகின்ற நேரத்திலே நம்முடைய மாளிகைப்பட்டது பூட்டி கலக்கின்றது என்ன காரணம் ஏது காரணம் அப்படி என்று தெரியல தெரியாத போது ஏண்டா என்னுடைய மாளிகையிலே என்னுடைய தேவியாகப்பட்டவளே பார்த்து கொண்டு இருந்தான்னு சொன்னோம் எங்களா முக்காடு போட்டுக்கிறா என்ன தெரியல ஆனால் பெண்ணே தேரண்டி அடி என் கண்ணே தேரண்டி ஆனால் என் தங்கத்தை தேரண்டி கண்ணி 6 மாதம் விட்டுட்டு கொண்டாடி முன்னாடி யாருக்கு உன்ன மாதிரி பண்ணி அப்படி இருக்கும்போது என்னுடைய தேவியாகப்பட்டவள் உறங்கிக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது ஆனால் பெண்ணை தேர்ந்து ஏண்டி கேட்டி பெண் மாயில இன்னும் தூங்குறாய் பெண்ண இன்னும் தூங்குறாய் இன்னும் தூங்குறாய் பெண்ண இன்னும் தூங்குறாய் நான் கொண்டு வந்த மிருகம் எல்லாம் பொசிக்க எழுந்திராய் நான் கொண்டு வந்த மிருகம் எல்லாம் பொசிக்க எழுந்திராய் ஆனால் பெண்ணு ஏன் பெண்ணு இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கின்றார் என்ன என்ன நேர்ந்தது பெண்ணு பெண்ணே தேரண்டி
பத்தினிய உத்தாமிய சித்திரக்கிளியா நம்ம மாளிகை கட்டும் போதே சாமி இவ்வளவு பெரிய மாளிகை இந்த தன்னந்தனி வெளியாக கட்டாத சாமி வரப்போற போக போற கம்யூனிட்டிங்களா என்ன ஒன்றே இருக்கிறான்ட்டு பாப்பாங்கன்னு சொன்னேனே வழிவோரமா வீடு கட்டாதன்னு சொன்னாலும் ஏத்துக்கல என்ன விட்டு காணகம் செல்லாதனா உன் கூடவே வரேன்னு சொன்னேனே சாமி காட்டிலே அநேக கூடிய கொடூரமான ஜீவங்கள் இருக்கின்றது அதையெல்லாம் நான் ஓடி ஓடி வேட்டையாடுவேன் பெண்ணே என்னுடன் நீ ஓடி வராது என்று இந்த மாளிகையிலே இரு என்று என்னை தன்னந்தனியாக விட்டு 6 மாத காலமாக சாமி பெண்ணே இந்த மாளிகையிலே விட்டு தன்னந்தனி பெண்ணாக என்னை விட்டு விட்டு சென்றாய் பெண்ணே 6 மாத காலங்களாக வேட்டையாடுவதற்காக சென்று இன்றைய தினத்திலே வந்து உன்னை பார்க்கின்ற நேரத்திலே அழுந்து புலம்புகின்றாய பெண்ணே என்னதான் நடந்ததோடி பெண்மானியா பெண்மானியா அடி என்னதான் நடந்தோடி பெண்மானியா பெண்மானியா பத்தினிய ஒத்தாமிய சித்திரக்கிளிய அடிய பத்தினிய ஒத்தாமிய சித்திரக்கிளிய நான் ஆள் இல்லாத நேரத்திலே உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்ன நேர்ந்தது சொல்லு அவனை சொல்லி வந்தான் நானும் சொல்லுறேன் அவனை யாருன்னு சொல்றீங்க கேக்குறியா சாமி அவனை கொண்டு வந்தா நான் கொல்லுறேன் என்று சொல்றியே அவனை அசாத கொண்டு எங்கிட்ட வந்து விட்டுருந்தான் அவன் யாரு நான் சொல்றேன் சாமி ஆமா அவனை கொண்டு வருகிறோமா என்று உரைக்கின்றாயே அவனை கொண்டு வருவது எனக்கு ஒரு நேரமில்லை ஏனென்றால் காட்டிலே இருக்கக்கூடிய அகம் கொண்ட மிருகம் எல்லாம் வேட்டையாடக்கூடியவன் இன்றைய தினத்திலே அப்படியாப்பட்ட மிருகத்தை விட்டு இன்னைக்கு இந்த கொசுக்கு ஆசைப்படுறேன் சாமி என்ன நடந்தது அந்த இந்திராணி மேனையும் உனக்கு ஈடான்னு கேக்குறியா சாமி அவன் என்ன சொன்னான் தெரியுமா எனக்கு என்னை போற பெண்ணு யாரும் கண்டதில்லையா தேவராக நாட்டிய பெண்களை உன் அழகுக்கு கீழே தான் என்னை கட்டி அணைச்சு சாமி
என்ன இல்லாத பொல்லாத பங்கமான செய்தானே சாமி. ஏடா ஏடா நடந்துச்சு நீ சாபம் குத்தினப்ப எந்திருப்பான்னு சொல்றியா? அவன் என்ன சொன்னா தெரியுமா? எல்லாம் செஞ்சுட்டு நகை கடையிலே இருக்கக்கூடிய நகையை குறைத்து உரைத்து பார்க்கலாம். ஏன்னா இது தரமாண்டா முன்னாடி உரைக்க முடியாதா? அப்படியாப்பட்ட தங்களா என்னுடைய தேவி, என்னுடைய தங்கத்துடைய அழக பாடுறா. கண்ணாரே சாமி கண்ணாரே சாமி காலிலே நின்று கண்டா மன்னாரே எல்லாமே பண்ணிட்டு நீ பத்தினி எனக்கு காலம் விட்டுட்டு போயிடுவான் சாமி. பெண்ணு அவன் எங்க வாழ்க்கை போனா? எங்க போனா? ஏய் அவன் யாரு? ஏய் எங்க இருக்கா பாருங்க. அவனை கேட்டு பிடிப்பா பாருங்க. எங்க இருக்கா பாருங்க. அவனை கேட்டு பிடிப்பா பாருங்க. ஏய் ஏ பெண்ணு அவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சி இன்னும் வந்துடுறேன். வீட்டில என்ன நடந்தது ஒழுங்கு மரியாதையாக. ஏன்னா கணவனே கண் கண்ட தெய்வம். எப்படி கணவனே கண் கண்ட தெய்வம். கல்யாணால கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் போது தன்னுடைய கணவன் இடத்து நடந்ததை உரைப்பதற்கு என்ன சாமி? பத்தினால உண்மையா சொல்ற சாமி. சொல்லு பெண்ணு. என்றுமே வேண்டிய பாடுபட்டான் ஆண்டிய போனா பங்கமோ செய்தான் பாவி. ஐயோ நாதா சாமி. ஒரு சன்னாசி வந்து என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்?
குண்டாவில சாதம் செய்து குண்டால சாம்பார் வெடிச்சு கொண்டு இருக்கின்ற காலத்துல சாமி ஆரம்மா வீட்டுல நான் சுருக்கு பத்து வைக்கிறதுக்காக சிக்கி முக்கி கல்லு வச்சிருந்தேன். வர வழியில எங்கயோ தொலைஞ்சிச்சு. நெருப்பு இருந்தா குடும்பம் நான் சுருட்டு பட்டு வச்சுக்கிறேன்னு வந்து கேட்டா சார். வழிவோரா வீடு கட்டிக்கிட்ட நேரத்திலே இல்லாத பொருளை தானே கேட்டாங்க. அது கொடுக்க வேண்டியதானே. அப்ப நான் என்ன பண்ணேன் தெரியுமா? இருக்குதான் நம்மளது ஒரு மூடுதான். ஆமா, நெருப்பு தானே கேக்குறாங்க. இல்லாத பொருளை தானே கேக்குறாங்க. இல்லாத பொருளை தானே கேக்குறான்னு நான் எப்படி வந்தேன் தெரியுமா? அம்மா தாயே என்று அன்பான வார்த்தையில கூப்பிடுறானே. இந்த சன்னாசி யாராவது இருக்கேன்னு கிட்ட வந்து பார்த்தோம் சாமி. அப்படி என்றால் அறிமுகம் இல்லாத நேரத்திலே யார் இவர்கள்? தெரிந்தவர்களா தெரியாதவர்களா? அப்படி என்று கதவை திறந்து பார்ப்பது நல்ல விஷயம் தானே. ருத்ராட்ச மாலையை அணிந்து ஆமாம், கையிலே வில்லம்பு கொண்டு இடுப்பிலே மணி ஓசை கொண்டு அரகரா கரகரா சிவசிவா சிவசாவா என்று வந்தான் சாமி. ஐயோ, இது கைலங்கிரி வழியாக செல்லக்கூடிய அந்த பாதையாசே, தபயோகிகள் வருகின்ற பாதையாசே, இவரும் தபயோகி தான் என்று நாம் என்ன செய்வோம்? தபயோகி வந்தா அவர் பாதம் அறிவோம். மரியாதை. அந்த மாதிரி அவன் பாதத்தை தொட்டு நல்ல விஷயம் தானே. ஒரு சாமியார் போற நேரத்துல காலை தொட்டு கும்பிடுறது நல்ல விஷயம் தானே. ஓடி ஓடி பாதம் அணிஞ்சு அவனை கும்பிட்டு இருக்கிற காலத்துல சாமி அப்படியே என்ன உரைக்கின்ற யாரா சொல்லாலான்னு திரும்பி பார்த்த சாமி. என் கொங்கையே சண்டாளா என ஒரு ராணி திருமணம் சாமி கெட்டிய மாற உன்னை பார்த்தா அப்படி செய்தான். ஆமாநாதா, அப்படியே சீ போடான்னு இப்படி நோக்கணும் பாரு. என் சேலையே முன்னால புடிச்சு தர 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 தரான்னு ஐயோ, உனக்கா என்னுடைய பத்திரிகை இது மாதிரி. ஐயோ நாதா, என்ன இந்த மாறாப்பு ரவிக்கு எல்லாம் தார் தாரா கிழிஞ்சுக்குத பாரு. அவனை சும்மா விட்டியா? அப்படியே சேலைய புடிச்சு இஷ்டிக்கிறன்னு சுத்தி அவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன செய்தா? முகத்தோட மோகம் வைத்து முத்தம் கொடுத்து நச்சு முத்தம் கொடுத்து நச்சு அவன் மோகத்தை திட்டாரையா கண்ணாரே. அப்படியே தர தர தரான்னு இஷ்டி என்னை கட்டி அணிச்சு கண்ணாமெல்லாம் முத்து முத்து காயும் பல்லில ஓதிட்டு கட்டி போட்டான். அவன் என்னத்துக்காக போறான்? எந்த வழியாக போயிருக்கிறான்? அவனை மட்டும் காட்டு. அது மட்டுமா செஞ்சான்? பானப்பூடாவை எல்லாம் சங்கம்மா இருக்குது பார், சங்கம்மா இருக்குது பார், பார்க்க வேண்டுமானால் உள்ளவரம்
ரத்தமா கீழ் சாமி. ஐயோ என் உள்ளாடையெல்லாம் ரத்தமா இருக்குது. என்ன இவ்வளவு பெரிய சபையில நான் எப்படி காட்ட போறேன் சாமி? உள்ள வந்து நான் காட்டுறேன் சாமி. என்ன அப்படி இருக்கும்போது அவன் என்ன வழியாக போனான்? வடக்கு திக்காக போனானா, தெற்கு திக்காக போனானா, மேற்கு முகம் போனானா, கிழக்கு முகம் போனானா, அவன் என்ன திக்காக போயிருக்கிறான் அதை மட்டும் சொல்லிட்டு காட்டிலே இருக்கக்கூடிய மிருகங்களை அனைத்தையும் வேட்டையாடி காவடியை கட்டிக்கொண்டு வந்திருக்கின்ற நீ அதை உண்டு கொள்வாய். அந்த சென்ற வெளிப்பட்டு சொல், அவனையே பிடித்து வந்து ஆதாரமாக குறிக்கின்றேன். ஆனால் சாமி காலையில் எழுந்திருந்தேன். போய்க்கிறோம். அவனை புத்திமா சாமி